நண்டு மசாலா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானலை வச்சுக்கணும். அதில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். அதை அதில் போட்டுக்கணும். கூடவே 2 பச்சை மிளகாய், 2 காஷ்மீர் சில்லி சேர்த்துக்கணும். காஷ்மீர் சில்லி ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கலாம். கூடவே 2 துண்டு சின்ன இஞ்சி, 10-15 பல் பூண்டு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும். லைட்டாக ஃப்ரை ஆனதும் 10 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அதை அதோடு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும். வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வெயிட் பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்ச 2 தக்காளி பழத்தை அதில் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா வதக்கணும். கூடவே நமக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் நான் எடுத்து வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கணும். சேர்த்ததும் மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடணும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 1/2 மூடி திருவின தேங்காய் நான் எடுத்து வச்சுருக்கேன், அதை அது கூட சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சாச்சு. ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் நரப்புறன்னு அரைச்சாதான் மசாலா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதே வானலை திரும்ப சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய், 1 ஏலக்காய், 2 கிராம்பு, சின்ன பட்டை போட்டுட்டு கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து போட்டுக்கணும். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை அது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். மசாலாலாம் ஆல்ரெடி நல்லா ஃப்ரை பண்ணி தான் அரைச்சிருக்கோம், அதனால் ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை. 400 ml தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றுனதும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு உப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது, அதனால் நான் சேர்த்துக்கிட்டேன். நல்லா கொதி வந்ததும் 1/2 கிலோ நண்டு இன்றைக்கி நான் வச்சுருக்கேன். அந்த நண்டு எல்லாத்தையும் அந்த மசாலாக்குள்ளே போடணும். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மசாலா எல்லாம் நண்டில் நல்லா படுற மாதிரி கலக்கி விடணும். அப்போ தான் மசாலாவுடைய சாரெல்லாம் நண்டில் நல்லா போயிட்டு நண்டு சாப்பிட்றதுக்கு நல்லா ஜூஸியாக டேஸ்ட்டாக வரும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 15-20 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அந்த ஓரத்துலலாம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கிய கொத்தமல்லி இலைகள் அது மேலால் தூவி ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த நண்டு மசாலா சாதம், சப்பாத்தி, அப்புறம் இட்லி, தோசைக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நாங்கள் இதை இட்லியோடு சாப்பிட போகிறோம். நீங்களும் இதை வீட்டில் மறக்காமல் செஞ்சு பாருங்கள்.